சனம் சொன்னது தப்பு, நீட் நடக்கிற இடத்துல சனம் எதுக்கு FDFS பத்தி பேசணும்? யோ நீ 5 நாளா என்னையா பண்ணிட்டு இருக்க? ஜனநாயகன் பார்த்தவங்க எல்லாம் ஆன்டி நேஷனல் ரேஞ்சில நீங்க பேசிட்டு இருக்கீங்க. படம் பார்த்து வந்த ஜோக்கர்ஸ் நீ எதுக்கு சொல்ற? நீ என்னோட மைக் புடுங்கிறது சப்ரஷன் ஆஃப் டெமோக்ரஸி. Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. PSR Silk Sarees ஆடி விற்பனை அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. Milky Mist condensed milk, the magic behind your dessert. ஸ்டூடெண்ட்ஸுக்காக போராடுற, சுதந்திரத்துக்காக போராடுற, நம்ம ஃப்ரீடம்காக போராடுற, என் மைக்க புடுங்குற. பண்ணாதீங்கன்னு சொன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது கரெக்டா தோணுது. வந்தவங்க எல்லாருமே தாவேகா ஆட்சி இப்படி இருக்கு, தாவேகா ஆட்சி அப்படி இருக்கு. விஜய் சார் பிசினஸ்மேன், ஹி இஸ் நாட் அ லீடர். விஜய் சார் நீட் கோச்சிங் இன்வெஸ்டரா இருக்காரு. இவர்கிட்ட நீங்க நீட் பேன் பண்ண எப்படி நீங்க கேட்பீங்க? பிளக்கார்டு வச்சிருக்கீங்கல்ல, விஜய் மிஸ்ஸிங், தாவேகா கவர்மெண்ட் டவுன் டவுன் பிளக்கார்டு பிடிச்சிக்கிறாங்க. அது பார்க்கும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு, ஓஹோ ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க. 5 நாள்ல யாருமே தாவேகாக்கு அகைன்ஸ்டா பேசவே இல்லையா? ஜனநாயகன் படத்தை பத்தி பேசவே இல்லையா? குரல் நீங்க விஜய், ஜனநாயகன், FDFS இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், சனம் பேசட்டும். ஏன் பயன்படுத்தக்கூடாது? நான் போனதுக்கு முன்னாடி 5 நாளா நீங்க பேசிட்டு தானே இருக்கீங்க. யாருமே ஜனநாயகன் பத்தி பேசல, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப நான் ஒரு படத்தை போய் பார்த்தா என்ன பிரச்சனை? வெற்றிமாறன் சார் இருக்காங்க, அவங்க எத்தனை படங்கள் பண்ணிருக்காங்க. ஐ எம் a huge fan of his direction. அப்ப அவங்களும் சேர்த்து சொல்றீங்களா? பாரஞ்சித் சாரோட படங்கள் எனக்கு எவ்வளவு பிடிக்கும். அவங்க இருக்காங்க, ஆண்ட்ரியா இருக்காங்க, கலையரசன் இருக்காங்க. அவங்க எல்லா சினிமாக்காரங்களா உங்களுக்கு தெரியல. நான் மட்டும்தான் படத்தை போய் பார்த்தேன்னு சொன்னா நான் ஒரு கிரிமினல் ஆயிட்டேனா? The universe has a way to bring out the truth. அவ்வளவுதான். நான் எதுவுமே பண்ணல, நான் எக்ஸ்போஸும் பண்ணல, நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு கூட போகல. யாரு நீங்க போய் பேசுங்க, இப்படி உடைச்சு வாங்கன்னு யாரு கூட சொல்லல. அண்ட் தெரியாத விஷயத்த 100% முழுசா தெரியாம பேச முடியாது. பிகாஸ் இட்ஸ் a very sensitive topic. வணக்கம் மேம். வணக்கம். அந்த போராட்டத்துல நிறைய பேர் பேசினாங்க, போனாங்க. அது எல்லாமே வெறும் செய்தியா தான் நாங்க கடந்து வந்தோம். ஓகே, வந்திருக்காங்க, பேசியிருக்காங்க, இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா சனம் அவர்கள் அந்த இடத்துக்கு போனது மட்டும் பிரேக்கிங் நியூஸா நாங்க பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றீங்க நான் வந்தேன், அங்க ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தாங்க, அதை பார்த்தோன்னே எனக்கு இது தப்பா இருக்குன்னு தோணுச்சு, அதனால கிளம்பிட்டேன். திருப்பி போய் பேசணும்னு சொன்னீங்க. என்னதான் நடந்துச்சு அன்னைக்கு ஆக்சுவலா? இது the universe has a way to bring out the truthங்க. அவ்வளோதான். நான் எதுவுமே பண்ணல, நான் எக்ஸ்போஸும் பண்ணல, நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு கூட போகலை. யார் நீங்கள் போய் பேசுங்க, இப்படி உடைச்சு வாங்கன்னு யாரு கூட சொல்லலை. என் மூலமாக ஒரு விஷயம் ஓப்பன் ஆகிருக்கு, மக்களுக்கு அது தெரியணும்னு இருந்திருக்குங்க. இட்ஸ் ஆல் த யூனிவர்ஸ், இட்ஸ் நாட் மீ. என் மூலமாக இது நடந்திருக்கு, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஏன்னா அங்கே நடந்ததுக்கு ஒரு ரியாக்ஷன் தான் என்னோட அந்த நான் பேசின விஷயங்கள். மனசாட்சிக்கு எதிராக நான் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. அங்கே போனது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. டெல்லியில் அவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. எனக்கு தொடர்ந்து மலேசியா ட்ரிப் இருந்தது, ஏற்காடு ட்ரிப் இருந்தது, ஷூட்டு. எனக்கு அந்த ஏற்காட்டில் சிக்னல் கூட இல்லை. ஸோ என்னால் அதை செக் பண்ணவும் முடியல. தெரியும் ஏதோ விஷயம் பெருசாக நடக்குது, கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பேசணுன்னா, ஆனால் என்னால் முடியல. ப்ராக்டிக்கலி இட் வாஸ் நாட் பாசிபிள். அண்ட் தெரியாத விஷயத்தை 100% முழுசாக தெரியாமல் பேச முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் டாபிக். சரி, சென்னை பேசலாம் அப்படின்னா, சென்னை வந்த நாள் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ப்ரொட்டஸ்ட்ல எல்லாம் எனக்கு என் கூட ட்ராவல் பண்ணவர். ஸோ அவங்க சொன்னாங்க, இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும், 2 வார்த்தைகள் நீங்கள் பேசினா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரி, கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். அன்றைக்கி தான் ஜனநாயகன் FDFS அது முடிச்சுட்டு நான் வரேன்னு சொன்னேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு, போக முடியல. அவங்க சொன்னாங்க, ஓ மீடியா எல்லாம் வந்துட்டாங்க, பாரஞ்சித் சார், ஆண்ட்ரியா, இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, மீடியா வந்துட்டு போயிட்டாங்க. எனக்கு நான் மீடியாக்காக வரலப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டாங்க தானே, நான் நாளைக்கு வரேன், எந்த மீடியா இருக்காது இல்லை, நான் நாளைக்கு வரேன்னு சொல்ல. சத்தியமா, பிகாஸ் ஐ எம் அ பர்சன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் பை மை வேர்ட்ஸ், மை இன்டென்ஷன். வேற ஒருத்தரோட ஸ்பீச்சுக்கு பின்னாலே நான் உட்காந்தா அவங்க சொல்றது நான் சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட சாயல்ல நான் இருக்க விரும்பல. நான் யாராவது தப்பா பேசினேன்னா என்ன கேளுங்க. அவங்க பேசுறதுக்கு நீங்க பின்னால இருந்து சப்போர்ட் கொடுத்தீங்க தானே, அப்போ நீங்களும் அதே நோக்கத்துல இருக்கீங்க தானே அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது இல்லை. ஸோ அவங்க எல்லாம் கிளம்பிட்டும் நான் நாளைக்கு வரேன். ஐ டோன்ட் வாண்ட் மீடியா. இது நான் மீடியாக்காக வரல, நான் ஸ்டூடெண்ட்ஸு பார்க்கணும், இங்கே யார் இருக்காங்க, உண்மையிலே அது ஸ்டூடெண்ட்ஸா, என்ன நடக்குது நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லி நெக்ஸ்ட் டே போனேன். எல்லாமே மீடியா யாருமே இல்லை, எல்லாம் டவுனாக இருக்கும்னு நினச்சி தான் போனேன். ஆனால் அந்த யூஷுவல் மீடியா தான் இருந்தாங்க, ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் மேபி இருக்கலாம். அந்த ஃபுல் சிபிஐ ஆஃபீஸோட பார்க்கிங் ஸ்பேஸில் தான் அது நடக்குது. அது சிபிஐ ஆஃபீஸ்னே அன்றைக்கி தான் எனக்கு இதில் ஊபரில் அட்ரஸ் போட்டப்போ தான் தெரிஞ்சுது அது சிபிஐ ஆஃபீஸுன்னு. சரி, போனேன், அங்கே நின்றுட்டு இருந்தேன். யாருக்குமே
யார்கிட்டயும் நான் பேசல, யாருமே என்கிட்டயும் பெருசாக பேசல. இங்கே நின்றுட்டு இருக்கேன். பிகாஸ் தேர் ஸ்பீக்கிங், மேடையில் பேசுகிறாங்க. மேடை பார்த்தா பின்னாலே காக்ரோச் பார்ட்டின்னு இருக்குது. அதுவே எனக்கு அப்போ தான் தெரியும். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா நீ இது காக்ரோச் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணது சொல்லவே இல்லையே, ஏன் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு இல்லை, ஐ தாட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணதா எனக்கு தெரியலப்பா, அதான் கேட்டேன். ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தானே? காக்ரோச் பார்ட்டி அந்த ஓவர் நைட் ஒரு சென்சேஷன் ஆச்சு அது தெரியுமா? பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல காக்ரோச் பார்ட்டி வேற அப்படிங்கிறது. என்னங்க அது? அது வந்து ஒரு மீம் மெட்டீரியலுக்காக உருவாக்கப்பட்ட அப்ப ஒண்ணு. அது ஒரு political இயக்கமா party தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பொலிட்டிக்கல் பார்ட்டி சரி, கிடையாது. ஓகே, வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டே ஓவர் நைட் சென்சேஷன் ஆச்சுல்ல, அப்போ அந்த த ரீசன் வை தே கிரியேட்டட் அண்ட் எத்தனை பேர் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஜாயின் பண்ணாங்க ஓவர் நைட், மில்லியன்ஸ்ல போச்சு. அந்த ஒரு சென்சேஷன், பீப்புள் பவர் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்ற ஒரு சிம்பாலிக் மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்தது. அவங்கள ஃபண்ட் பண்ணது வேற யாரோ, அவங்களோட நோக்கம் வேற ஏதோ. ஸோ எனக்கு வந்து அப்படியே டைல்யூட் ஆயிடுச்சு. சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்லேயே விட்டேன். நான் ரொம்ப இறங்கியெல்லாம் சப்போர்ட் பண்ணல. சரி ஓகே, யார் ஆர்கனைஸ் பண்ணால் என்ன, நம்ம வந்த வேலை ஸ்டூடெண்ட்ஸு பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே பேசணும். சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். 1/2 hour நிற்கிறேன். அங்கே ஒருத்தராக வராங்க மேடைக்கு. அவங்க யார் ஸ்பீக்கர்ஸ் எனக்கு தெரியல. தே லுக் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், பொலிட்டிக்கல் பீப்புள். எனக்கு சத்தியமாக தெரியல, பை நேம் இப்போ கூட எனக்கு தெரியாது. வந்தவங்க எல்லாருமே வந்து தாவேகா ஆட்சி இப்படி இருக்குது, தாவேகா ஆட்சி அப்படி இருக்குது, இவங்க விஜய் சார் வந்து பிஸ்னஸ்மேன், ஹீ இஸ் நாட் அ லீடர், விஜய் சார் வந்து நீட் கோச்சிங் இன்வெஸ்டராக இருக்காரு, இவர்கிட்ட நீங்கள் வந்து நீட் பேன் பண்ண எப்படி நீங்கள் கேட்பீங்க, இப்படி தான் போயிட்டு இருக்கே தவிர அது நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுக்கான இடமா இருந்துச்சு விஜய் பத்தி. இது நெகட்டிவா பாசிட்டிவா உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க விஜய் சாரை குவெஸ்சன் பண்ணுங்க, அது உங்களுடைய கருத்து, சரியா? பட் இங்கே என்ன காரணத்துக்காக நம்ம எல்லாரும் கூடி இருக்கோம்? நீட்டுக்காக தான் கூடி இருக்கோம். நீட் பேன் பண்றதுக்காக கூடி இருக்கோமா? அதுவும் கிடையாது. நீட் ரத்து செய்யணும்னு அங்கே சொல்லலை, நீட் ரெகுலேட் செய்யணும் தான் அங்கே வந்து டெல்லியில போராடுறாங்க. கரெக்டா? ஃபேர் நீட்டு தானே போராடுறாங்க. ஆனா நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணோம். அதுதாங்க, அதுதான் என்னோட கேள்வி. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எல்லாம் சொல்ல வரேன். பிளக்கார்டு வச்சிருக்கீங்கல்ல, விஜய் மிஸ்ஸிங் வாட் எவர், அது லிங்க் அப் பண்ணி பிளக்கார்ட்ஸ் பிடிச்சிக்கிறாங்க. தாவேகா கவர்மெண்ட் டவுன் டவுன் அண்ட் பிளக்கார்ட் பிடிச்சிக்கிறாங்க. அது பார்க்கும்போதே எனக்கு புரிஞ்சு போச்சு, ஓஹோ ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க, இது வந்து வேற ஒரு நோக்கத்தில் போயிட்டுருக்கு. அப்போவும் நான் கிளம்பல, அங்கே தான் இருக்கேன். அங்கே வந்தவர் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் பேசுகிறீங்களா, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும்ல, அதே மாதிரி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் பேசுங்க. உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. அங்கே ஒரு 25 பேர் இருக்காங்கப்பா மேடையில். யார் சொன்னாங்கன்னு தெரியுமா உங்ககிட்ட? அவங்க பேர் தெரியல, சம் ஆர்கனைசர், ஸ்பெக்ஸ் போட்டு ஒருத்தர். ஸோ நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்லை, பேசுகிற ஒரு நோக்கமே தப்பாக இருக்குது, எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் பேசிக்கோங்க, உங்கள் மேடை, உங்கள் இஷ்டம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஆனால் நான் இந்த மாதிரி பேச முடியாது, பேச மாட்டேனே சொல்லிட்டீங்க. நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். நான் சொன்னேன், என் கருத்து சொன்னால் இங்கே யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிளம்புங்க காற்று வரட்டும் அப்படின்னு ரேஞ்சில் அட போடா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டும் சொன்னாங்க, இருங்க வந்துட்டீங்க பேசுங்க. இல்லைப்பா நான் கிளம்புறேன்னு பில்டிங் வெளியிலே போயிட்டேன். சரி இது கேப் புக் பண்ணிக்கலான்னு வெளியில் போயினேன். ஒரு 2 minutes அப்படி கேப் புக் பண்ணுற நேரத்தில் என் பேர் சொல்கிறாங்க மேடையில். நெக்ஸ்ட்டு சனம் செட்டி அவர்கள் வந்து பேசுவாங்க. எனக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டு, நான் வந்து ஃப்ரெண்டு கேட்குறேன், இப்போ தானே நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், சரி கிளம்புங்கன்னு தானே சொன்னாங்க, அப்போ எதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க? கரெக்டா? ஸோ நான் சொன்னேன், இல்லைப்பா அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும், திடீராக நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, 2 years-ஆ நான் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். தாவேக்காலில் நடந்த நல்ல விஷயங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேனே தவிர எல்லாத்தையும் பிளாங்கெட்டாக முட்டெல்லாம் நான் கொடுக்கல. அவங்க சைட்லேருந்து ஏதாவது தவறு நடந்திருந்தா நான் விமர்சனம் வச்சுருக்கேன். இது நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எத்தனை வீடியோஸை சொல்லியிருக்கேன், பாயிண்ட்டாக நான் இறக்கியிருக்கேன், நிறைய வீடியோஸ் இருக்குது, சரியா? ஸோ அதான் நான் சொன்னேன், இல்லை நான் யாருன்னு இப்போ தெரிஞ்சிருக்கும், நான் வந்தப்போ தெரியாமல் இருக்கலாம், இப்போ நான் இது சொன்னேன்ல பேச மாட்டேன்னு, வேணும்னே வந்து என்ன டார்கெட் பண்ணுறாங்கப்பா, நான் போகல. இல்லை அதெல்லாம் கிடையாது, எனக்கு இவங்க நல்லாவே தெரியும், நீங்கள் உங்கள் தனிப்பட்ட இது வியூஸ் என்னவா இருந்தாலும் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, போங்க அஷ்யூர் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அந்த ஃப்ரெண்ட் வந்து 3 days-ஆ அங்கே இருக்காங்க, நான் நம்பினேன், அவங்க இஸ் அ ஜென்யூன் பர்சன் தான். சரி உள்ளே போனேன், மைக்கை கொடுத்தாங்க, நான் பேச ஆரம்பித்தேன். மைக்கை கொடுத்தாங்க, எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் வராங்க, நான் போகிற கேப்பில் இன்னொருத்தர் வராங்க, ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு, ஐ திங்க் இஸ் அன் ஆக்டர்.
எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் பேர் தெரியல, வீடியோல இருக்கும். டாலாக ஒருத்தர் பிளாக் ஷர்ட் போட்டு போறாங்க. சரி ஓகே பண்ணுவோம், ப்ராப்ளம், நான் வெயிட் பண்றேன், நான் அங்கேயே நிக்கிறேன். அவர் வந்து நீட்டை பத்தி, அது நீட் பேன் பண்ணும், நீட் இது பண்ணும், அது பண்ணும் எல்லாமே சொல்றாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அவர் நீட்டை பத்தி தான் பேசினாரா? நீட்டை பத்தி மட்டும் அவர் ஏதோ நீட் பத்தி தான் பேசுறாரு. கடைசியில நான் அங்கே நின்றுட்டு இருக்கேன், என் பக்கத்துல வெற்றிமாறன் சார் உட்கார்ந்துருக்காரு, பிளக்கார்டு பிடிச்சி உட்கார்ந்துருக்காரு. FDFS பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுவாங்க இப்போ பாருங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ஜஸ்ட் நான் அங்கே இருக்கேன், அவங்களுக்கு தெரியும் என் பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு, அந்த கேப்ல சொல்லிட்டு போறாங்க. ஸோ எனக்கு அப்படியே அதுதாங்க பயங்கர இப்படி ட்ரிகர் ஆயிடுச்சு. நீ வந்த வேலை என்ன, நீ பேசுற விஷயம் என்ன, இதுக்கும் FDFSக்கும் என்ன சம்மந்தம்? அப்போ நான் ஃப்ரெண்டை பார்த்தேன், என்னடா நடக்குது அப்படின்னு. இல்லை அது வந்து படத்தை பார்த்தவங்கள கொஞ்சம் 2 நாளாக வந்து செஞ்சிட்ருக்காங்க, நீங்கள் படத்தை பற்றி பேசாதீங்க. அது எனக்கு இன்னும் ட்ரிகர் ஆயிடுச்சு. இது பண்ணாதீங்கன்னு சொன்னால் ஐ எம் ரெபல், ஓகே பை ஹார்ட். பண்ணாதீங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது கரெக்டாக தோணுது. நீ யார், நீ நீட்டை பற்றி பேசு, படம் பார்த்து வந்த ஜோக்கர்ஸ்ன்னு நீ எதுக்கு சொல்கிற? கரெக்டாக அது மைண்டில் இருக்குது. சரி அப்படியே போனேன், மைக் எடுத்தேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், இங்கே இருக்கிறவங்க யாரு, என்ன, எந்த பார்ட்டி, எதுக்காக இருக்கீங்க எனக்கு தெரியல, பயங்கர குழப்பமா இருக்கு. முக்காவாசி பேர் காக்ரோச் டிஷர்ட், பிளாக் டிஷர்ட் போட்டிருக்காங்க. ஸோ நான் கேட்டேன், காக்ரோச் பார்ட்டி மெம்பர்ஸ் எத்தனை பேர்? முக்காவாசி பேர் இருக்காங்க, ஆனா கை தூக்குனது ஒரு 10 பேர் கூட இல்லை. எனக்கு அப்போவே அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிருப்பேன். அந்த வீடியோ, ஃபுல் வீடியோ பார்த்து எனக்கே நேப்பா, காக்ரோச் பார்ட்டின்னு போட்டிருக்கீங்க, அப்போ கை தூக்குறதுல என்ன உங்களுக்கு சொல்லிக்கோங்க. நான் தப்பு சரின்னு சொல்ல, நான் கேட்குறேன். பிகாஸ் ஐ நீட் டு நோ ஹூ ஐ எம் அட்ரெஸிங். I am very clear. I want to address only the students. நான் வந்த நோக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசதா. நீங்க அந்த பார்ட்டியில இருங்க, இந்த பார்ட்டியில இருங்க, அதுக்கு எனக்கு கவலை இல்லை. ஏன் இருக்கீங்கன்னு நான் கேட்கல. நானும் அங்கே இருக்கேன் as an individual. Everyone has a right to be there. இன்வைட் பண்ணியிருக்காங்களா, வாங்க. என்ன இன்வைட் பண்ணாங்க, நான் போனேன். ஓகேயா? அதுக்கப்புறம் கேட்டேன், யார், எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் ஆர்கானிக்காக இங்கே வந்திருக்கீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆர்கானிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஆர்கானிக் பப்ளிக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் கேட்ட கேள்வியோட நோக்கம் வந்து இதுதான். ஐ வாண்ட் டு நோ ஹூ, ஹவு மெனி அண்ட் வை தேர் தேர். கரெக்டா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை நான் வந்து அட்ரஸ் பண்ணலை. அவங்க ஜென்யூனாகவே வந்திருக்கோம், ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்களால இவங்களுக்கு ஹெல்ப் ஆகுதா, ஓகே. பட் ஐ எம் நாட் அட்ரஸிங் யூ, ஐ எம் அட்ரஸிங் த ஸ்டூடெண்ட்ஸ். இது கேட்டப்போவே நிறைய பேர் அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு மூஞ்சி மாறிடுச்சு. ஐ டோன்ட் கேர். நான் ஆர்கனைசருக்காக வரல, நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் வரேன். அகெயின் அண்ட் அகெயின் நான் அதுதான் சொல்கிறேன். ஸோ ஐ செட், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடக்கிற இந்த ப்ரொட்டஸ்ட்டு பொலிட்டிக்கல் எஜெண்டாவாக யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னோட சப்போர்ட் கிடையாது. அதுவும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இது எல்லாம் சொல்லதுக்கப்புறம் அண்ட் ஆஸ் அ பப்ளிக், ஆஸ் ஆர்கானிக் பப்ளிக், என்னோட கடமை டு சப்போர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹவ் பீன் அ ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் அவர் நேஷன். அவங்கள நம்பி தான் நம்மளுடைய நாடே இருக்குது. கரெக்டாக? டாக்டர்ஸ் கேன் கிவ் லைஃப் ஆர் டேக் லைஃப். ஸோ எப்படிப்பட்ட டாக்டர்ஸ் வரணும், ஹையஸ்ட் மெரிட் டாக்டர்ஸ் தான் நம்ம உருவாக்கணும். அதுக்கு தானே இது எல்லாமே. கரெக்டா? ஸோ இது எல்லாமே என் மைண்டில் இருந்து இதை பற்றி தான் நான் பேசணும்னு விரும்பினேன். அண்ட் நான் ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் எல்லாரும் பேன் நீட்டுக்காக தான் போராடுறீங்க. இது என் மைண்டில் சொல்லணும்னு நினச்ச விஷயம், ஏன்னா சொல்ல விடலை, மைக் பிடுங்கிட்டாங்க. நீங்கள் பேன் நீட்டுக்காக போராடுறீங்க, நான் இங்கே இருக்கிறது பேன் நீட்டுக்காக இல்லை, ஃபேர் நீட்டுக்காக. உங்களுக்கு அப்போ நீட் ஓகேன்ற ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் இருக்கீங்க? எஸ், நீட் இஸ் வெரி மச் ரிக்வயர்ட். மற்ற எல்லாத்துக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்கும்போது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஏன் இருக்கக்கூடாது? ஏழை குடும்பங்களுக்கு, புவர், அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு எத்தனை பேருக்கு இது பெனிஃபிஷியலாக இருந்திருக்கு. பட் இஃப் நீட் வாஸ் ஹேண்டில் ப்ராப்பர்லி, அதை பற்றி பேசலாம். ஸோ இது எல்லாமே பேசுறதுக்கு தான் என் மைண்ட். ஸோ அது நான் என்ன சொன்னேன், நான் இப்போது நீங்கள் என்னை சியர் பண்ணுறீங்க, நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் எத்தனை பேர் சியர் பண்ணுவீங்கன்னு பார்ப்போன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஐ எம் நாட் ஹியர் டு பேன் நீட். ஸோ நீட் எதுக்கு இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் நான் கருத்து சொல்ல வரேன் அப்படின்னு தான் நான். அதுக்கப்புறம் இந்த ஆள் சொன்னது, அந்த ஜோக்கர்து நான் சொன்னேன், நான் FDFS பார்த்தேன், நான் தீவிரமான விஜய் ரசிகர் தான். ஸோ வாட்? அதனால என்ன? நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது, நான் இங்கே வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? ஜோக்கர்ன்னு இப்போ தானே சொல்லிட்டு போகிறாங்க, அதுதான் சொல்கிற மைக்கு பிடுங்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே சொல்லணும்னு இருந்த, ஆனால் சொல்ல விடலை. ஒழுங்கா மைக்கு பிடுங்காமல் இருந்தால் இது மட்டும்தான் பேசி நான் வெளியில் போயிருப்பேன். அது எதுவுமே கான்ட்ரவர்சியாக இருக்காது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவாக அவங்க வந்து கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். மைக் எதுக்கு பிடுங்கினாங்க? நாங்க பார்த்தோம் என்னன்னா, அவர் வந்து உங்களை மட்டும் அனுப்பல, உங்களுக்கு அப்புறம் வந்து டிஎம்கே ஜென்சின்னு போட்டு ஒருத்தவங்க வந்து அரசியல ஆக்காதீங்கன்னு சொல்லி தான் அவங்களை எனக்கு அப்புறம் தானே.
எனக்கு அப்புறம் ஆனா தானே உங்களை மட்டும் கிடையாது. அங்கே வரைக்கும் 5 நாள் இருந்திருக்காங்க தானே. ஆனா ஜென்சி டிஎம்கே அப்ப போட்டு வந்தாங்க, அப்புறம் தான் அனுப்பியிருந்தாங்க. சரிங்க, 5 நாள்ல யாருமே தாவேக்காக்கு அகேன்ஸ்டா பேசவே இல்லையா? ஜனநாயகன் படத்தை பத்தி பேசவே இல்லையா? யாருமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பத்தி பேசவே இல்லையா? நீங்க சொல்லுங்க. நான் மட்டும்தானே பேசியிருக்கேன். டிஎம்கேல இருந்தவங்க, டிஎம்கே ரெப்ரசன்ட் பண்ணவங்க எத்தனை பேர் பேசியிருக்காங்க? அவங்க மைக்கு பிடுங்கல. ஏன் நீட்டை பத்தி பேசதானே வந்திருக்கேன், அதை மட்டும் பேசிட்டு போயா? நான் அங்கே மைக்கு பிடுங்கினாங்களா? இல்லையே. நான் மட்டும் போய் என்ன சொன்னேன்? நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொன்னது, சொல்ல வந்தேன் தான் சொல்றேன், சொல்ல விடல. அதுக்குள்ள மைக் என்னோட நோக்கம் அதுவா இருந்துச்சு. ஆமா, FDFS பார்த்தேன், நான் ஃபேனு தான், அதனால என்னன்னு சொல்றதுக்குள்ள மைக்கு பிடுங்குறாங்க. ஒரு நீங்க விஜய், ஜனநாயகன், FDFS இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், சனம் பேசட்டும் ஏன் பயன்படுத்த கூடாது? நான் போனதுக்கு முன்னாடி 5 நாள்லாம் நீங்க பேசிட்டு தானே இருக்கீங்க. யாருமே ஜனநாயகன் பத்தி பேசல, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அப்போ நான் ஒத்துக்கிறேன், சரிங்க நான் பேசினது தப்புன்னு ஒத்துக்கிறேன். அங்கேதான் லைக் 20 seconds பேக் FDFS பார்த்த ஜோக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு போறாங்க. என்னோட டிஃபென்ஸ்ல நான் விஜய் சாரும் டிஃபெண்ட் பண்ணல, நான் என்னதான் டிஃபெண்ட் பண்றேன். சரியா? விஜய் சார் நியாயமான காரணத்துக்கு நிறைய நான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஹி டிசர்வ்ஸ் த டிஃபென்ஸ். அவரே நிறைய விஷயங்கள் பண்ணாத இடத்தில் நான் கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்கேன். அதுக்கு நிறைய நான் வந்து ட்ரோலும் அனுபவிச்சிருக்கேன். இன்னைக்கு பாராட்டுற விஜய் ஃபேன்ஸே என்னை வந்து செஞ்சுருக்காங்க ஒரு டைம்ல. ஐ டோன்ட் கேர். சரியா? நான் எனக்கு என்ன கரெக்டாக தோணுதோ நான் பேசுவேன். நோபடி கேன் ஸ்டாப் மீ ஃப்ரம் சேயிங். அதனால ஃபாலோவர்ஸ் வந்துடுவாங்க, ஃபாலோவர்ஸ் போயிடுவாங்க, அதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. சரியா? 5 வருஷமா எனக்கு அதே ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. வேணும்னா ஃபாலோவர்ஸ் பை பண்ணி 1 million ஆக்கியிருக்கலாம். தட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். அதனால என்ன? ஐ ஹாவ் மை ஃப்ரீடம் அண்ட் ஐ வில் ஸ்பீக் வாட் ஐ நோ இஸ் ரைட். அதுவும் நான் வந்து 1000 வாட்டி யோசிச்சு தான் நான் பேசுவேன். சும்மா அவங்க சரிப்பா இந்த நேரத்தில் யாருக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு பெனிஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு வேற ஒரு பேச்சு. தட் இஸ் கிளவுட் சேசிங். ஐ டோன்ட் டூ தட். எனக்கு தெரியும் இது நான் பேசினா அடி வாங்குவேன் தெரியும், இருந்தாலும் நான் பேசியிருக்கேன் நிறைய விஷயங்கள். பட் இங்கே நடந்த விஷயங்கள், அதான் நான் சொன்னேன்ல ஆரம்பத்திலேயே, நிறைய பேர் மைண்ட்ல இருந்திருக்கு, ரொம்ப தப்பா போகுது, ஏன் இப்படி பண்றாங்க, நீட்டை பத்தி தானே பேசணும், மற்ற எல்லா கன்றாவி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு மைண்ட்ல இருக்கு. ஆனா நீங்க மட்டும்தான் தைரியமா அங்கே நின்று போகாம நீங்க வந்து நின்று சாதிச்சிருக்கீங்க. ஏன்னா மைக், அதான் நான் சொன்னேன்ல, ஐ எம் அ ரெபல். நீ என்னோட மைக் புடுங்கிறது இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி. இது என்ன சொல்றது, சப்ரேஷன் ஆஃப் டெமோக்ரஸி. இதுக்கு மேல என்னங்க வேணும்? நீ ஸ்டூடெண்ட்ஸுக்காக போராடுற, சுதந்திரத்துக்காக போராடுற, நம்ம ஃப்ரீடம்காக போராடுற, என் மைக்கை பிடுங்குற. ஸோ மைக்கு ஒரு பேச்சு சுதந்திரம் கொடுக்காத நீங்கள் எல்லாம் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறீங்களா? சுதந்திரத்துக்காக போராடுறீங்களா? எப்படி எனக்கு நம்பிக்கை வரும்? அப்போ நான் மைக்கை கொடுக்கல. அவர் ஓமர் அவர்கள் வந்து பிடிங்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த பாய்ஸ் வந்து கேட்குறாங்க, சார் பேசிட்டோம் சார் பேசிட்டோன்னு. கொடுக்கவே இல்லையே, அப்படி இப்படி பிடிச்சிக்கிறான். நோ 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 அப்படின்னு வந்து நான் அங்கே இருக்கேன், நான் நகரவே இல்லை, அங்கேயே நிக்கிறேன். 5 minutes அங்கே நிக்கிறேன். இன்னொருத்தர் அப்படியே வர்றாங்க, கோஷம் பேசுறாங்க, நான் அங்கேயே நிக்கிறேன், பார்த்துட்டே இருக்கேன். இல்லை நீங்க பண்றது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அங்கேயே தான் இருக்கேன். அப்புறம் இன்னொருத்தர் கிரீன் டிஷர்ட் போட்டு அதுக்கப்புறம் நிறைய பெட்டிகள் கொடுக்குறாங்க. வந்துட்டு நீங்க கான்ட்ரவர்சி பண்றீங்க. அப்ப 5 நாளா நீங்க என்ன பண்றீங்க? அப்ப கான்ட்ரவர்சியெல்லாம் எதுவுமே நீங்க பேசல, அதானே? நீட்டை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க, கரெக்டா? நீங்க அந்த இடத்துக்கு போனதுனால கேட்குறேன். அங்க வந்து நீட்டை பத்தி, நீட்டோடைய அதுல வந்து நல்லது என்ன இருக்கு, கெட்டது என்ன இருக்குன்னு இது எல்லாத்தையும் பேசினதை விட விஜய் சாருக்கும் ஜனநாயகனுக்கும் அகெயின்ஸ்டா பேசின விஷயங்கள் தான் அதிகமா? நீங்க போன அந்த இதுதாங்க நடந்தது. அதுக்கு முன்னாடி 5 நாள்ல என்ன நடந்தது சத்தியமா எனக்கு தெரியாது. நீங்க போன நேரத்துல இது நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே வீடியோஸ் கட் பண்ணி பாருங்க, இதுதான் நடந்தது, 5 நாளா இதுதான் போயிட்டு இருக்கு, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. So see, that is what I'm saying. I did not expose them. Their fear exposed them. எங்கே இவங்க ஏதாவது சொல்லி விஜய் சார் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட போறாங்களோ, எங்கே இவங்க சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்துல தானே மைக் பிடுங்கினேன். வேற எதுக்கு நீங்க மைக் பிடுங்கணும்? எனக்கு காரணம் சொல்லுங்க. வை, நான் ஏதாவது யாராவது இன்சல்ட் பண்ணேன்னா, நான் யாருக்காவது பேர் சொல்லி நீ எப்படின்னு சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன்? ஸோ சனம் சொன்னது தப்பு. நீட்டு நடக்கிற இடத்துல சனம் எதுக்கு FDFS பத்தி பேசணும்? யோ நீ 5 நாளா என்னையா பண்ணிட்டு இருக்க? ஜனநாயகன் பார்த்தவங்க எல்லாம் ஆன்டி நேஷனல் ரேஞ்சில் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்குறேன், FIFA வேர்ல்டு கப் நடக்கவே இல்லையா? நீங்கள் யாரும் பார்க்கவே இல்லையா? அது இப்போ தானே நடந்தது, ரிலீஸ் ஆகிருக்கு தானே.
பார்த்தீங்க தானே, அது தப்புன்னு நான் சொல்லலை, அது உங்கள் பிஸ்னஸ், உங்கள் வேலை பண்ணீங்க. அப்போ நான் ஒரு படத்தை போய் பார்த்தா என்ன பிரச்சனை? வெற்றிமாறன் சார் இருக்காங்க, அவங்க எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்க. ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிஸ் டைரக்ஷன். அப்போ அவங்களும் சேர்த்து சொல்கிறீங்களா? பாரஞ்சித் சாரோட படங்கள் எனக்கு எவ்வளோ பிடிக்கும். அவங்க இருக்காங்க, ஆண்ட்ரியா இருக்காங்க, கலையரசன் இருக்காங்க, அவங்க எல்லா சினிமாக்காரங்களாம் உங்களுக்கு தெரியல. நான் மட்டும்தான் படத்தை போய் பார்த்தேன்னு சொன்னால் நான் ஒரு கிரிமினல் ஆயிட்டேனா? புரியுதா உங்களுக்கு? எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் மை இன்டென்ஷன் டு சே திஸ், டு ஆஸ்க் திஸ். அண்ட் இப்போ அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு வாரமாக இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். படத்தை போய் பார்த்தவங்க எல்லாமே ஜோக்கர்ஸ், நீங்கள் எல்லாருமே தற்கூரிஸ், இப்படி தான் பேசிட்டு இருக்கானுங்க. நான் இன்ஃபேக்ட் FDFS முன்னாடியே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். எங்க டெல்லியில் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய கடமை. அது உண்மையான ஜெனியூனான ஸ்டூடெண்ட்ஸு, தேவ் கிவன் தட் பிளட் ஸ்வெட், எவ்வளோ சாக்ரிஃபைஸஸ். சோனம் வாங்சுக்கு வந்து அல்டிமேட் சாக்ரிஃபைஸ், அவங்க லைஃபே அங்கே வந்து ஸ்டேக்கில் வச்சுட்டு அவங்க போராடுறாங்க. அவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் போய் ஜனநாயகன் பார்க்குறதுக்கும் என்னங்க கனெக்ஷன்னு? ஏன் நீங்கள் ஷேம் பண்ணுறீங்க? அது போஸ்ட் போட்டுட்டு தான் நான் வந்து படத்தை போய் பார்த்தேன். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு சே, சம்படி ஹேஸ் டு சே. எனக்கு அதில் நியாயமாகவே தோணலை. வாட் இஸ் த கனெக்ஷன்? சரி, 25 நாளாக நடக்குது, சரி விடுங்க, நான் வந்து தவறே பண்ணேங்க, நான் வந்து ஆன்டி சோஷியல்னு வச்சுக்கோங்க, நான் படத்தை பார்த்ததுனால நான் ஆன்டி நேஷனல், விட்டுருங்க. என்ன 25 நாளாக போராட்டம் நடக்குது இல்லை டெல்லியில்? 25 நாளாக இவங்க எங்கே? 20 நாள் கழிச்சு தானே 5 நாளாக போயிட்டு இருக்குது. 25 நாளாக எங்கே போனாங்க? சோனம் வாங்சுக்கு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஆல்மோஸ்ட் அவ்வளோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போ தானே நீங்கள் வாய் திறந்து பேசுறீங்க. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. PSR சில்க் சாரீஸ் ஆடி விற்பனை. அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. Milky Mist Condensed Milk, the magic behind your dessert.